வெயில் தாங்க முடியல, ஏசி வாங்குங்க. நானும் அதான் நினைச்சேன். நிறைய ஆஃபர் இருக்கு, கடையில போய் ஏசி வாங்கிடலாம். நல்லா இருக்குல்ல? இருக்கு. சரி நான் கிளம்புறேன். மா, இங்க ஒரு பிம்பிள் இருக்கு, என்ன பண்றது? நீங்க பேர்ல மட்டும் ராணி, உருவத்திலையும் தான். ஆனா நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் இப்படி? நான் எனக்காக யோசிக்கிறதே இல்லை. நான் வாழறதே என் கணவருக்காகவும் என் பிள்ளைக்காக மட்டும்தான். உடனே ஆர்டர் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், வாங்க. இதுல உங்க அட்ரஸ், போன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க கால் பண்றோம். சரி. ஓகே மேடம், செயின் வந்தது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். தேங்க்யூ மேடம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். வா வசந்த், போலாம். அவங்க அம்மாவுக்கு பக்கவாதமா ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு படுத்து கிடக்காளா. பாட்டியோட ட்ரீட்மெண்ட் இருந்து தங்கச்சி படிப்பு வரைக்கும் இவன் தான் பாத்துட்டு இருக்கானா. ஹாய், நான் உங்க சரஸ்வதி. நம்ம ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி சார்பா இன்னைக்கு யார் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, நாடகத்துறையில இருந்து சின்ன திரை, பெரிய திரைன்னு நம்ம பாண்டிச்சேரி சினிமா துறையை ஒரு கலக்கிட்டு இருக்க நம்ம ஷீலா மேம் தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரியிலேருந்து என்னை அழைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் நாடகத்துறைக்கு எப்படி வந்தீங்க? நாடகத்துறைக்கு எப்படி வந்தேன்னா, எனக்கு நாடகம்னா நடிக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நான் அந்த நாடகத்துறையை சூஸ் பண்ணி அதில் வந்தேன். ஓகே மேம். என்னென்ன கதாபாத்திரங்கள் நீங்கள் போட்டிருப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்கள்? எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வேடப்பர் குரத்தியா நான் பண்ணது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நாடகம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சிவனுடைய அருளால அந்த நாடகம் என்னுடைய ஃபர்ஸ்ட் நாடகம். அதை நான் குரத்தி வேஷம் போட்டிருந்தேன். சூப்பர் சூப்பர் மேம். மேம், உங்களுடைய செகண்ட் ஸ்ட்ரகிள் நாடகத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாடகத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைலாக் தான். நம்ம படத்தையும் நாடகத்துலேயும் பார்க்கறதை விட நாடகத்துறைன்னு பண்ணும்போது நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உள்வாங்கி பேசுறது தான் நாடகத்தோடைய ஒரு அழகான ஒரு கலைன்னு நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நாடகத்துறையில உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை யாரு நாடகத்துறையில இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு நாடகத்துறை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர போய் மேடையில் நிற்கும் போது ரொம்ப பயந்தேன். அதை எனக்கு வெளிப்படுத்தினது யான்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியை சேர்ந்த அப்துல் ஷெரீஃபுக்கும் பிரமோத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உன்னால முடியும், நீ நடிப்ப, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, நீ நடி, பேச்சு தான் அப்படி பேசுவ, ஆனால் ஆக்டிங் சூப்பரா வரும் உனக்குன்னு சொல்லி என்னை மேடையில் இது வரைக்கும் என்னை கொண்டு வந்தது அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மேம். இப்போ கூட நடந்த 15 போட்டி நாடகத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐயோ, அது ரொம்ப டஃப்மா, சொல்றதுக்கு முடியவே இல்லை. எப்பயுமே ரொம்ப பயப்படுவேன் நான். ஃபர்ஸ்ட் பயம் அதிகமா இருந்துச்சு. 15 நாடகங்கள் வச்சுட்டாங்களே, இதில் எப்படி நம்ம வின் பண்ணி, அதுவும் என்னை செழிப்புன்றவங்க அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தை எடுத்தாங்க. எனக்கு பேரா அவங்க தான் அதில் பண்ணியிருந்தாங்க. அந்த டேரக்டரும், அந்த கதைக்கு டேரக்டரும் அவர் தான். இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அந்த கதை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையே துணை. அதோடைய கதை பேர் இணையே துணை. அதில் நீ நானும் அதில் ஹீரோயினாக நடிச்சிருந்தேன். நீ நடிப்ப, உன்னால முடியும், ஃபுல் பக்கம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய கட்டத்துக்கு கையில் கொடுத்துட்டாரு. என்னால் பயந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி இதை நான் படித்து எப்படி மெமரி பண்ணி நான் எப்படி ஸ்கூல் டைமில் கூட நான் இவ்வளோ பெரிய புக்காக நான் படித்தது கூட கிடையாது. ஆனால் இப்போ போய் இந்த ஸ்கூல் புக்கு கொடுத்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே எப்படி நம்மளால முடியும், பண்ணி தான் ஆகணும், நம்மளும் ஒரு பாண்டிச்சேரியில் தெரியணும் அப்படின்ட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு 2 நாளில் படித்து தரவாயிட்டு, அப்புறம் நமக்கு ட்ரைனிங் அப்துல் ஷெரீஃப் கொடுத்துட்டே இருந்தாரு, பிரமோத்தும் கொடுத்துட்டே இருந்தாங்க. வந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சோடனே எனக்கு அளவில்லாத சந்தோஷம், பயங்கர ஹாப்பி அதுல எனக்கு. ஓகே மேம், சூப்பர் மேம். மேம், நீங்க நாடகத்துறையில இருந்து எப்படி சின்ன திரைக்கு வந்தீங்க? உங்களுக்கு எதனால சினிமா பிடிச்சது? எனக்கு நாடகத்துறையில இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் போதே எனக்கு நடிக்கணும், நம்ம ஒரு டிவியில் நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் நம்ம நடிச்சிடறோம், கைத்தட்டல் வாங்கிடுறோம். ஸோ டிவியில் நம்மளும் ஒரு பிரபலமாக வரணும், மக்கள்லாம் நம்மளை பார்க்கணும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு நாடகத்தை தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு அழைப்பு வந்தது வந்து தெய்வ மகள்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் சீரியல் தான் எனக்கு வந்துச்சு. ஓகே சூப்பர் மேம். மேம் நீங்க எப்படி சின்ன திரைக்கு வந்தீங்க? சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு அடி எடுத்து வச்சீங்கல்ல, யார் மூலியமா நீங்க இன்ட்ரோ வானீங்க? இது ஒரு பெரிய கதை. சின்ன நாடகத்தை முடிச்ச உடனே அதான் சொன்னேன் இல்லைங்களா, பிரபலமா ஆகணும்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த ஒரு கதாபாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ மகள் சீரியல்ல த்ரோடா ஒரு 15 நாளைக்கு எனக்கு ஒரு நாடக வாய்ப்பு ஒரு சார் மூலியமா இருந்துச்சு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆர்ட் டைரக்டர் ரமேஷ் சார் தான். அவர் மூலியமா தான் எனக்கு தெய்வ மகன் என்ற சீரியல்ல எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு நான் மிக்க பெரிய நன்றி சொல்றேன். முதல்ல சொன்ன மாதிரி தான் சின்ன திரைக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ரமேஷ் சார் தான். அதே தான் பெரிய திரைக்கும் அவர் மூலியமா தான் நான் பெரிய திரைக்கும் வந்தேன். அவர் மூலியமா தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சன் டிவியில் போய் அதுவும் நடித்து கலக்கிட்டு அதுவும் எனக்கு பிரபலமாக தான் போச்சு. சூப்பர் சூப்பர் மேம். மேம் நம்ம நாடகத்தில் பண்ணுறது 4 பேர் முன்னாடி ஸ்டேஜில் பண்ணிடுறோம். நம்ம சின்னத்திரை வரும்போது ஒரு பெரிய கேமரா முன்னாடி ஒரு டேரக்டர் முன்னாடி கேமராமேன் முன்னாடி அவ்வளோ பிரபலமாக பண்ணுறோம். ஸோ நீங்கள் அப்போ அந்த கேமரா முன்னாடி நிற்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஃபேஸ் பண்ணீங்க? உங்கள் மைண்டுக்குள்ளார உங்கள் மனசுக்குள்ளார என்ன ஃபேஸ் பண்ணீங்க? பயங்கரமாக நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவை நம்ம கொண்டு வந்து வைக்கும் போதே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர பயம் இருந்துச்சு. ஆமா பயங்கர நடுக்கம். என்ன பேசுறது, என்ன டைலாக் கொடுப்பாங்க, பின்னாடி வேற அவங்க அந்த சொல்லிட்டே இருப்பாங்க இதுக்கு இதை பேசணும் அதை பேசணும் போது ஃபர்ஸ்ட் பயந்தது அதுதான் நான். அதுக்கப்புறம் போக போக டேரக்டர் பரவாயில்ல பாண்டிச்சேரியில இவ்வளோ டைலாக் பேச ஆர்டிஸ்ட் இருக்காங்களான்னு சொல்லி தெய்வ மகளை பரிசும் பாராட்டும் நான் ரொம்ப அதிகமாக வாங்கினதுல. சூப்பர் மேம். சின்ன திரையிலேருந்து இப்போ பெரிய திரை வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ பெரிய திரையில் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க, என்ன கதாபாத்திரங்கள்லாம் முக்கியமாக பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு அதில் பிடிச்ச ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும்ல, ஒரு அம்மாவாவோ இல்லை தங்கச்சியாவோ அக்காவோ சம்திங் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் சொல்லுங்க. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எல்லாமே ஒரு மெயின் கேரக்டராக இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்ட் மாஸ்டர் கூட ஒரு அம்மாவாக ஒரு கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதம்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சிருச்சு. ஸோ அது எப்போ ரிலீஸ்ன்னு தெரியல, அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன். கண்டிப்பாக ரிலீஸ் எப்போ சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் போய் நடிச்சிட்டு இருக்கேன், அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல, அது இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர் மேம். ப்ளஸ் நீங்கள் வந்து அதில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க அடி எடுத்து வைக்கும்போது? ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு கேமரா நின்று பேசுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்லுவாங்க, பெரிய திரைன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோன்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய கேமராமேன் இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு தனியாக கைட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அத்தனை பேரை ஃபேஸ் பண்ணி நீங்கள் எப்படி அந்த கேமரா முன்னாடியே நின்னீங்க? ஃபர்ஸ்ட் ரொம்பவே நான் பயந்தேன். கேமரா முன்னாடி வந்து நிக்கிறதுனாலே உங்களுக்கே தெரியும், சின்னதா போய் நின்னாலே அந்த இடம் நம்ம பயப்படுவோம். ஐயோ பேசுறதுனாலே பயப்படுவோம் இல்லையா? அதேதான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா கொண்டாந்து எனக்கு வைக்கும்போது அதே பயங்கள் இருந்துச்சுதான் எனக்கு. அப்புறம் போக இப்போ எனக்கு எந்த கேமரா வச்சாலும் அதை பத்தி எனக்கு இப்ப கேமரா வச்சுட்டாலே ஃபர்ஸ்ட் கேமரா வச்சோடனே ஃபர்ஸ்ட் பயங்கரமா. இப்ப கேமரா வச்சுட்டாலே என்னை சுத்தி யாருமே இல்லை, நான் மட்டும்தான், கேமரா மட்டும்தான் என் லவர் அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டே இருப்பேன். அப்போ கேமரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி லவ் பண்ணாதான் நம்ம நடிக்க முடியும். சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பா நீங்க இப்ப ஷூட்டிங் போறீங்க, ஷூட்டிங்ல வந்து ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கு, பிளஸ் வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கு டைம் இருக்கு. அந்த பொழுதுபோக்கு டைம்ல நீங்க ஷூட்டிங்கும் இல்ல, வீட்லயும் ஒர்க் இல்ல. ஸோ அந்த ஃப்ரீ டைம் உங்களுடைய பொழுதுபோக்கு டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கவே இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, அதுதான் என்னுடைய பொழுதுபோக்கே. எல்லாம் ரீல்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கதும் இன்ஸ்டால உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இருக்குதுன்னா பாத்துக்கோமா. சூப்பர் மேம். ஓகே மேம், நீங்க இப்ப சினிமா துறை வந்திருக்கீங்கல்ல, சின்ன திரை பெரிய திரை அது இல்லாம நாடகத்துறையிலும் கலக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருக்காக அந்த நன்றி சொல்வீங்க? அது நல்ல ஒரு கேள்வி இது. நன்றி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில சம்மந்தப்பட்ட சில பேர் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற நடிகர் ரவி சார், பிரெஞ்சு மணிமாறன் சார், அதில் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த குமரன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம செல்வம் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம சிவா சார், நம்ம ராஜ்குமார் அண்ணன் இருக்காங்க, அப்புறம் சிங்கார் அண்ணன், இவங்க எல்லாருக்குமே நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மேம். உங்களுக்கு உங்க அம்மா எந்த அளவுக்கு பர்சனலா கைட் பண்ணாங்க சினிமா துறை பொறுத்த வரைக்கும்?
ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து சினிமானாலே ஒத்துக்க மாட்டாங்க. சினிமாவா வேண்டாம், நீ போகாத, இங்கே இருந்துரு, அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்க வீட்டுல எந்த அளவுக்கு பர்சனலா சப்போர்ட் பண்ணாங்க? எல்லா வீட்லயும் சொல்ற அதே கேள்வி தான், சினிமானாலே வேணாம்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு பைத்தியம், சினிமானாலே ஒரு பைத்தியம். எங்க அம்மா இருக்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அவங்க மேல இருந்து தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணி நான் எந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க பார்த்தா எங்க அம்மா தான். அப்புறம் பார்த்தா என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம், நான் வெளியிலலாம் போகும்போது என் பிள்ளைங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங். அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் 2 பேருமே. அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு கூட வந்திருக்க முடியாது. மேம், ஒரு பசங்க வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு சினிமா துறையில ஒரு சப்போர்ட் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். உங்க பசங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? என் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் கொடுக்குதுங்க. ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து அம்மாலாம் நடிக்க போகும்போது வேணான்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க அப்படி இல்லை, நீங்கள் போய் நடிகமா, எனக்கு உன் திறமை தான் முக்கியம், நீ முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த விஷயத்தில். இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க மேம்? எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பையன் 1 பொண்ணு 1. ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பையன் வந்து ஒரு ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர் மேம். நீங்கள் சினிமாவில் சந்தோஷமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான சந்தோஷம், அளவு கடந்த ஒரு ஹாப்பினஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான கஷ்டத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப சோகம் ரொம்ப கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடிப்பட்டது, மிதிப்பட்டது, ரொம்ப கேவலப்பட்டது தான் ஃபஸ்ட்டு. சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற ஒரு திரைக்கு நல்ல இதுவாக தெரிஞ்சு நானும் ஒரு மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே மேம். இப்போ சினிமாவில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பேசதான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பேசும்போது எந்த ஒரு வார்த்தைகளால் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் தனியாக இருந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? தனியாக இது வரைக்கும் நான் எந்த ஃபீலிங்கும் நான் பண்ணதில்லை. அது மாதிரி என் பிள்ளைங்க என்னை தனியாக ஃபீல் பண்ணி விட்டதும் கிடையாது. கொஞ்சம் நான் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாலே என் பசங்க என்னை வந்து உடனே மோட்டிவ் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்திருங்க. ஏன்னா அதனால எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகே மேம். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து சினிமா துறையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டாவோ யூடியூபோ அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், சினிமா துறையில் நீங்கள் இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அவங்களுக்காக? உங்களுக்கே தெரியும், எல்லா துறையிலுமே எதுவுமே இல்லாதது ஒன்றும் கிடையாது. சினிமா துறையில தான் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம மீறி வரணும். நம்ம நடந்துக்கிட்ட பொறுத்து தான் இருக்குது, நம்ம எப்படி இருக்கோன்றது அதை பொறுத்து தான் அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நல்ல பர்மிஷன் கொடுத்து உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்து நீங்கள் கலையை லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே மேம், சூப்பர். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க சினிமா துறையில நீங்க இன்னும் பல வெற்றிகளை பார்க்கணும், படிப்படியா ஒரு பெரிய லெவலுக்கு போகணும். அதுக்காக எங்க RS ஸ்டுடியோ சார்பா நாங்க உங்களுக்கு எப்பவுமே வாழ்த்து தெரிவிக்கிறோம். எப்பவுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். பிளஸ் நீங்க சினிமா துறையில பெரிய லெவல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கண்டிப்பா எங்களுடைய RS ஸ்டுடியோ சார்பா தான் எடுப்போம். கண்டிப்பாக அதுக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்கணும். டெஃபினெட்லி. நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு RS ஸ்டுடியோ டைரிக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ஓகே மேம், நன்றி மேம். நன்றி. இந்த இன்டர்வியூ கொடுத்த RS ஸ்டுடியோ டைரிக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்க பெல் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்துங்க.